இந்த கோயில் இங்கே இருக்காது. ஒரு பங்குல இன்றைக்கு ஒரு 1000 குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எத்தனை குடும்பங்கள் இருக்கும்? 20-30 வருஷங்கள் கழிச்சு எத்தனை குடும்பங்கள் இருக்கும்? ஒருவேளை 1030, 40, 50 குடும்பங்கள் இருக்கும். எப்படி? அவங்க பிள்ளைங்க வளர்ந்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அவங்க ஒரு தனி தலைக்கட்டு ஆனாங்க, கொஞ்சம் பேர் செத்து போனாங்க, இவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். யாரையாவது நம்ம மனம் மாற்றணுமா? இந்த கருப்பு சாமியார், இந்த கருப்பு சிஸ்டரு, இந்த கருப்பு ஜனங்க யாரையாவது மனம் மாற்றணுமா? யாரையாவது புதுசாக கிறிஸ்தவன் ஆக்கியிருக்கிறோமா? நம்ம வேளாங்கண்ணி ஒரு ஊர் சுற்றுறோம், பூண்டி ஒரு ஊர் சுற்றுறோம், ஏலாக்குறிச்சி ஒரு ஊர் சுற்றுறோம், இல்லை அது மாதிரி கந்தர்வக்கோட்டை அந்தோணியாரை பார்க்குறதுக்கு சுற்றுறோம். அது மாதிரி இன்னும் எத்தனை ஊர் சுற்றுவோமோ ஊர் சுற்றுறோம். நமக்காக நம்ம சாப்பிட்ணும், நம்ம பிழைக்கணும். ஓகே. மற்றவன் இப்போ இது மாதிரி கோவில்களாக இது மாதிரி பக்தி முயற்சிகளில் அன்னையை தேடி ஆண்டவரை தேடி ஆராதிக்க, அன்னையை வணங்க, அவர் வழியாக அவருடைய பரிந்துரை வழியாக நம்ம எல்லா நலன்களையும் பெற்றுக்கொள்ள சுத்துறது நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மிகச்சரி.